அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்து, 4 பேர் பலி. அமெரிக்க விமானத்திற்குள் பறந்த புறாக்கள், 56 நிமிடங்கள் ஏற்பட்ட தாமதம். நார்வேயில் கடலோர பண்ணை வீட்டிற்குள் புகுந்த கப்பல், கேப்டன் தூங்கியதால் நேர்ந்த சம்பவம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக எலன் மஸ்க் அறிவிப்பு. பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அகதிகள் ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சித்துள்ளனர். இதற்காக படகு மூலம் மத்திய தரைக்கடல் வழியாக பயணித்துள்ளனர். ஸ்பெயினின் கனரி தீவு அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் பயணித்து அனைவரும் கடலில் விழுந்து தத்தளித்தனர். இந்த விபத்து குறித்து அறிந்த ஸ்பெயின் கடலோர காவல் படையினர் விரைந்து சென்று கடலில் தத்தளித்த 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளனர். ஆனாலும் இந்த சம்பவத்தில் கடலில் மூழ்கி 4 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்பெயின் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விஸ்கான்சினின் மேடிசனுக்கு விமானம் புறப்பட தயாராக இருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக புறா ஒன்று கேபினுக்குள் பறந்தது. இதனை அடுத்து ஒரு பயணி அதை பிடிக்க முயற்சித்தார். இந்த தருணத்தை பயணி ஒருவர் வீடியோவில் படம் பிடித்தார். அந்த பறவை கேபினுக்குள் படபடவென பறக்கும் போது ஒரு பயணி ஜாக்கெட்டை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துவதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன. விமானத்திற்கு நுழைந்த ஒரு புறாவை ஏற்கனவே விமானத்திலிருந்து அகற்றினர். இருப்பினும் விமானம் ஓடுபாதை நோக்கி நகர்ந்த போது 2வது புறா தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் விமானம் புறப்படுவதில் 56 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டது. நார்வே நாட்டில் சுமார் 135 மீட்டர் நீளமுள்ள என்சிஎல் சால்டன் சரக்கு கப்பல் வழி தவறி கடற்கரையோரமுள்ள ஜோகன் கல்பர்க் என்பவரது பண்ணை வீட்டின் தோட்டத்திற்குள் புகுந்தது. அலைகள் குறைவாக இருந்ததால் கப்பலை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் சுமார் 4 நாட்கள் காத்திருப்புக்கு பின்னர் கடலில் பெரிய அலைகள் ஏற்பட்டதை பயன்படுத்தி கப்பல் மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஜோகன் கெல்பர்க்கின் பண்ணை வீட்டு தோட்டம் சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதனிடையே என்சிஎல் சரக்கு கப்பலின் 2ஆம் நிலை கேப்டன் பணியின் போது தூங்கியதே இந்த விபத்திற்கான காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பின் எலான் மஸ்கை சிறந்த நிர்வாகத்திற்கான துறை தலைவர் என்ற சிறப்பு பதவியில் அமர்த்தினார். அமெரிக்க அரசின் செலவுகளை குறைப்பது, நிறுவனங்களை சீரமைப்பது போன்ற பணிகள் ஒப்படைக்கப்பட்டன. மஸ்க் பொறுப்பேற்ற பின் இதுவரை அரசின் செலவுகளில் 10 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி இருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. மஸ்க் இந்த பதவியில் 130 நாள் பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். அவரின் பதவிக்காலம் இந்த மாத இறுதியில் முடிவடைகிறது. இந்நிலையில் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திலிருந்து வெளியேறுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: சிறப்பு அரசு ஊழியராக எனது திட்டமிட்ட காலம் முடிவடையும் நிலையில் வீண் செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.